கெட்ட வார்த்தையொன்றும் உங்கள் வாயில் இருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். அப்போ ஒருவேளை நம்முடைய வாய் இன்றைக்கு கெட்ட வார்த்தைகளினால, பொல்லாப்பான வார்த்தைகளினால, வீண் வார்த்தைகளினால, ஏன்னா இப்படிப்பட்ட தவறான காரியத்தினால, வேதத்துக்கு புறம்பான இப்படிப்பட்ட வார்த்தைகளினால் நிறைந்திருக்குமா இருந்தால் நம்மளால் அதை அடக்கி கொள்ள முடியலாட்டி நாங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என்னுடைய நாவை அடக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, என்னுடைய சுய பலத்தினால் ஆண்டவரே என்னால் என்னுடைய நாவை அடக்கி கொள்ள முடியலை. என்னுடைய நாவை நான் தவறாக பயன்படுத்துறதுனால அதற்குரிய பலனை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன், அதற்குரிய பலனை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை மாறணும். ஆகவே நீங்கள் என்னுடைய நான் மாற்றிக்கொள்ளும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்க. நான் சரியான வார்த்தைகளை தெரிந்தெடுத்து பேச உதவி செய்யுங்க. நான் வீண் வார்த்தைகளை பேசாதபடிக்கு, கபட்டு காரியங்களை வசனங்களை வசனிக்காதபடிக்கு ஆண்டவரே என்னுடைய நாவை விலக்கி காத்து கொள்ளுங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஏசாயாவினுடைய நாவை தொட்ட ஆண்டவர், அப்போஸ்தலரில் அந்த 120 பேருடைய நாவை தொட்ட ஆண்டவர் உங்களுடைய நாவை தொட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய வாயின் வார்த்தைகளை மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே, என்னுடைய நாவை நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, அந்த நாவின் வார்த்தைகளை குறித்து நான் ஜாக்கிரதையாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. நான் சரியான வார்த்தைகளை பேச எனக்கு உதவி செய்யுங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தையை பேச உதவி செய்யுங்க. மற்றவனுக்கு பிரயோஜனம் உண்டாக்குகிற வார்த்தையை பேச உதவி செய்யுங்க. நான் மற்றவனை குறித்து குறைய பேசக்கூடாது, மற்றவனை குறித்து தவறான சிந்தனைகளை விதைக்கக்கூடாது, தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது. நான் பிரயோஜனமான வார்த்தையை பேசணும்.